மகாபாரதத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தியா? எந்த புராண இதிகாசத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தி இருந்துச்சுன்னு அவர் சொன்னாருன்னா நம்ம அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், 4 வரிசை சீர்கள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. அந்த அண்ணன்ட்ட கொஞ்சம் பயிர்ப்புனா என்னன்னு சொல்லுங்க. பயிர்ப்புனா நுண்ணறிவு. அதாவது இல்ல நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க. இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா இதனால ஃபியூச்சர்ல ஏதாவது பாதிப்பு வருமானு பிரெடிக்ட் பண்ற கேப்பபிலிட்டிக்கு தான் பயிர்ப்பு. தமிழ் வாத்தியார்ட்ட கொடுங்க, பயிர்ப்புனா என்னன்னு கேளுங்க. பின் நடப்பதை முன் அறிந்து செயல்படுவது. அதாவது எந்த தமிழகராதியில அப்படி இருக்குன்னா, நான் படிச்ச தமிழகராதியில அசிங்கமாக இருப்பது அருவருக்கத்தக்க வகையில் இருப்பதுன்றதுதான் பயிர்ப்பினுடைய அர்த்தம். இப்ப அர்த்தம் யார் கொடுத்தாங்கன்றது இல்ல, அர்த்தத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். முன்னோர்கள் கொடுத்த அர்த்தத்தை தானே எடுத்துக்க முடியும். நம்மளால ஒரு அர்த்தம் எடுக்க இந்த முடியும். மாற்றத்தை நான் கலாச்சாரம் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்க கலாச்சாரம் மாறட்டும். உங்க ஆடைகள்ல நான் எந்த ஒரு கமெண்ட்டுமே நான் பண்ணல. ஏன்னா ஆடைகள் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னும் 25 வருஷம் கழிச்சு என் பெண் பிள்ளை ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கும் அவங்க ரொம்ப சிம்பிளா பயிர்ப்புக்கு ஒன்னு சொல்றாங்க.